கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்டு பெறலாம். மருதுபாண்டி, தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் எஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அங்கு காட்சிகள் பரபரப்பா இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன நடக்குது? அதாவது திருச்செந்தூரின் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆத்தூர் பகுதியில் ஆய்வுக்கூட்டத்தில் இருந்த போது அவர் கைது செய்யப்பட்டு தற்போது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கார். டிஎஸ்பி தலைமையில் தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய அவரிடம் தனி அறையில் வைத்து விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எஸ்பி அலுவலகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து காவல் வாகனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த விடாமல் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து கைது செய்து அந்த வாகனத்தை பின்தொடர்ந்தே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கார்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு உள்ளே சென்றிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் அந்த பகுதிகளில் குவியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திருச்செந்தூர் மற்றும் திமுக சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் எஸ்பி அலுவலகத்தின் முதல் தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய தனி அறையில் வைத்து விசாரணை என்பது தற்போது துவங்கி இருக்கிறது. அந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் விசாரணை முடிவில் அவரது மருத்துவ பரிசோதனை நடத்தி செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. மருத்துவ பரிசோதனை பிறகு நீதிமன்றத்தில் அழைத்து செல்லப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாக முதல் கட்டமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டு வருகிறது. மருதுபாண்டி, தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்புல மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டிருக்காங்களா? அது தொடர்பான நடவடிக்கைகள் நகர்வுகள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர் தரப்பினர் மேல்முறையீடு செய்யும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக மேல்முறையீடு செய்திருக்கிறார் என்ற முழுமையான விவரம் என்பது தற்போது வரை வெளியாகவில்லை. ஆனால் அவர் தரப்பினர் மேல்முறையீடு செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் சட்ட வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் கலந்து ஆலோசிக்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்னும் சரியாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த விசாரணை நடைபெறும். அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நிகழ்வு என்பது தெரிய வரும். தற்போது மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் அழைத்து வரப்பட்ட காட்சிகளை பார்க்கிறோம். காவல்துறை வாகனத்திலிருந்து இறக்கி தற்போது அவரை எஸ்பி அலுவலகத்திற்குள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தி அதன் பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவர் சிறைக்கு அனுப்பப்படுவார் என்று செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் அவரது கைது நடவடிக்கையின் போது அவரது ஆதரவாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு முழக்கம் எழுப்பும் காட்சிகளை பார்க்கிறோம். காவல்துறையின் வாகனத்தை நகரவிடாமல் தடுத்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தின் பரபரப்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். காவல்துறை வாகனத்திலிருந்து அவர் இறக்கப்படும் பொழுதே திமுகவினர் அவரை சூழ்ந்து கொண்டு முழக்கம் எழுப்பும் காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக இன்று காலை அவரது முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. சிறிது நேரத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். திருச்செந்தூர் தொகுதியில் திமுகவின் முக்கிய முகமாக விளங்கக்கூடியவர். முன்னாள் அமைச்சர், 7 முறை திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர். தாவேகா அரசு அமைந்த பிறகு அவதூறு வழக்கில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்போதைய முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்படுவது இது முதல் முறை. எம்எல்ஏவாக இருப்பவர் ஏன் இப்படி பேச வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது.